இந்த வர சண்டேவும் ரொம்பவே சீக்கிரமா எந்திரிச்சாச்சு தான். ஸோ என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஷாப் ஓப்பனிங் இன்வைட் இருந்தது. ஸோ அதுக்கு கிளம்புறதுக்காக சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் கஞ்சி போடுற வேலை இருந்தது. பார்த்திங்கன்னா, குக்கரில் பிஸ்ன்னு வேகமாக இதாகிடுச்சு. அது எப்போவுமே இதே வேலையாக 2-3 நாளாக ரொம்ப இதாக இருக்கா. காலையிலேருந்து கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோம். 7:30க்குலாம் வந்து ஓப்பனிங் சொல்லியிருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நானும் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். கரெக்டான டைமுக்கு தான் ரீச் ஆகிட்டோம். சண்டே இல்லையா, நிஹால் தூங்கிட்டு இருந்தான். ஸோ நானும் அம்மா மட்டும் கிளம்பிட்டோம். காரைக்கால் காமராஜர் சாலை லாஸ்ட் அந்த எம்ஓஹெச் ஸ்டாப்பிங் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோவில் இருக்குது. அதுக்கு மாடியில் தான் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அனன்யாஸ் பிங்கி ப்ளஷ் அப்படிங்கிற பேஜ் நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஆரி ஒர்க், மேக்கப், மெஹந்தி அப்படின்ட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 800லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களே ஆரி ஒர்க் எல்லாமே நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஜுவல்லரி செட்டாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், மெஹந்தி எல்லாமே பண்ணுறாங்க. ஜுவல்லரி செட் வித் மேக்கப்போடு வந்து பார்த்திங்கன்னா 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. மெஹந்தியுமே ரொம்ப சூப்பராக எல்லாமே இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஷாப் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். மேக்கப் அண்ட் ஆரி ஒர்க்குக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்ஷால்லா நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்களுமே கரெக்டான டைமுக்கு ஷாப் ஓப்பனிங்க்கு வந்துட்டோம். இப்போ தான் எல்லாமே எடுத்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அன்றைக்கி வேலை இருந்ததுனால சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலான்னு நானும்மா வந்துட்டோம். அவங்க ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துக்கும் நாங்கள் அங்கே வந்து ரீச் ஆனதுக்குமே ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஏன்னா 7:30க்கு சொல்லியிருந்தாங்களே, நாங்கள் 8:00க்கு வந்தோம். என்னடா லேட் ஆகிடுச்சேன்ட்டு. ஏன்னா எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரதா இருந்தால் லேட் ஆகிடும் இல்லையா, நம்ம இங்கேருந்து கிளம்பி எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லையே. பட் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ என் ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்களுமே வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஆரி ஒர்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங் ரேட் 800லேருந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஒர்க்குமே சரி, அந்த ஃபினிஷிங் இது எல்லாமே ரொம்பவே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் நேராக பார்த்ததுனால தான் நான் இதை உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்களும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அன்றைக்கி வந்து எல்லாரு கூடயுமே பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே ஒரு ½ hour போல் இருந்தோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால கிளம்பிட்டோம். ஸோ வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, அதையுமே குடிச்சிட்டு மிஸ் பண்ணாமல் அதையும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு நல்ல வைபோடு ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அங்கேருந்து நானும் கிளம்புறதுக்கு ஒரு 8:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் எவ்வளோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக கிளம்பிட்டோம். இதோட இந்த விளாக் முடியுது. இன்ஷால்லா அடுத்த விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.